ஹாய் மக்கள் எல்லாரும் இருக்கீங்க. வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் அப்துல் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன். காய்ஸ் ஆவடி சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள இப்போதைக்கு மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு சாதாரணமாக ஒரு 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயிலிருந்து 7000 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி ரெசிடென்சியல் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான். இப்போ நான் நிற்கிற இடத்த வந்து பாருங்கள், சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பங்களாஸ் தான். இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் கட்டி நிறைய குடியிருக்கிறாங்க. ஊருக்குள்ள சிஎம்டி லிமிட்டுக்குள்ள சுற்றி இந்த மாதிரியான புது வீடுகள் கட்டிக்கிட்டும் இருக்காங்க, குடியிருக்கவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே உங்களால் 5000 ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கிற முடியும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண 2 வாரத்தில் 130க்கும் மேற்பட்ட பிளாட் போட்டதில் 50 பிளாட் வந்து ஆல்ரெடி புக்காகவும் இருக்குது. இந்த வீடுகளுக்கு அப்படியே நீங்கள் இப்படி திரும்பினீங்களா, இது சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா 5000 ரூபாய்க்குள்ளன்னு சொன்ன உடனே 4950 ரூபாய் நினச்சிடாதீங்க, 4500 ரூபாய்க்கு உள்ள அப்படி சொல்லணும். சரிங்களா, 4500 ரூபாய்க்குள்ள ஒரு சிஎம்டி அப்ரூவல் ப்ராஜெக்ட். வாங்க ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிருவோம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஆவடிக்குள்ள 6000 7000 ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிட்டு இருக்கு. நீங்க நல்ல ரெசிடென்ஸ் பக்கத்துல ஒரு 5000 ரூபாய்க்குள்ள இடம் தேனீங்கன்னா நம்ம இடம் உங்களுக்கு சூட் ஆகும். இந்த புது ப்ராஜெக்ட் பத்தி சார் தான் நமக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. சாரோட நம்பர் வந்து ஸ்கிரீன்ல இருக்கும், கால் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தருவாங்க. சார் சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியாதவங்களுக்காண்டி நீங்க யாரு என்ன பண்றீங்கன்னு சொல்லிருங்க. ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் பாலாஜி ஃப்ரம் நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ். நற்பவி பிரசன்ட் டைரக்டரா இருக்கேன் நான். ஓகேங்க சார், சொல்லுங்க. இப்போ இந்த ப்ராஜெக்டோட பேரை பார்க்கறதுக்கு முன்னாடி, இது எங்க லொகேட் இருக்குன்றதுக்கு முன்னாடி சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்டை யார் யாருக்கெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க? ஆவடி பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியது இல்லை, மிகப்பெரிய வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பஞ்சமே இல்லை, எல்லாம் நிறைய எல்லா பிராண்டட் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. அது இல்லாமல் நம்ம சைட்டு வாசலே ஃபாரவர் வித்யாசம் ஸ்கூல் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல் காலேஜ் ஒரு ஹாஸ்பிட்டல் வருதுன்னா நியர்பை அங்கே இருக்க லேண்ட் வேல்யூ பயங்கரமாக அப்ரிசியேஷன் ஆகும். கண்டிப்பா அதே மாதிரி இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய டைமில் இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் பட்ஜெட் கொடுத்து லேண்ட் வாங்கினாலும் அது வந்து ப்ராப்பராக ரெசிடென்ஸ் ஏரியாவாக இருந்தால் தான் அதோட அப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கும். நம்ம சைட் சுற்றி பார்க்கலாம், நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான், எல்லாமே ஃபுல்லாக பெரிய பங்களா வீடுங்க, இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான் கட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய மக்கள் இங்கே குடியிருக்காங்க. ஆவடிக்குள்ள 6000 7000 ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிட்டு இருக்கு. நீங்கள் நல்ல ரெசிடென்ஸ் பக்கத்தில் ஒரு 5000 ரூபாய்க்குள்ள இடம் தேனீங்கன்னா நம்ம இடம் உங்களுக்கு சூட் ஆகும். சுற்றி ரெசிடென்சி இண்டிவிஜுவல் வில்லாவில் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து சொன்னது இதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை தான் சொல்லணும். ப்ராஜெக்டை ஒட்டின மாதிரி சார் சொன்ன மாதிரி ஸ்கூலும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே 5000 ரூபாய்க்குள்ள ரேட்டை வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஓகேங்க சார், சொல்லுங்கள். இப்போ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக ஆவடியில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அதை பற்றி சொல்லிடுங்க சார். நம்ம ப்ராஜெக்ட் எங்கே எக்ஸாக்ட் லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் 4 கிலோமீட்டர், ஆயில் சேர் ஜங்ஷன்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸில் பத்திப்பட்டு, அதாவது பூந்தமல்லி டு ஆவடி ரோடு இருக்குல்ல, பத்திப்பட்டு செக் போஸ்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அதில் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு சார். இது நம்ம புது ப்ராஜெக்ட் பேர் சரசா கோல்டன் கேட்வே. ஓகே, இது சரசா கோல்டன் கேட்வே தான் இந்த ப்ராஜெக்டோட நேமு. எந்த அளவுக்கு சீக்கிரமாக வரீங்களோ நீங்கள் இவங்க கொடுக்க போகிற இந்த ஸ்பெஷல் ப்ரைஸ்லேயே லாக் பண்ணிக்கிற முடியும். கண்டிப்பாக அது உங்கள் பயனுள்ளதாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார், இப்போ சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்ட்டு டோட்டலாக எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க, இதில் எவ்வளோ பிளாட் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பிளாட் இப்போ அவைலபிளாக இருக்குது, அதை பற்றி சொல்லிடுங்க சார். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா டோட்டலி 6 ஏக்கர்ஸ். இதில் 143 பிளாட்ஸாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். ஓகே, இதில் பார்த்தா லான்ச்சிங் பண்ணி 2 வீக்ஸ் தான் ஆகுது. சரி, 50 பிளாட்ஸ்க்கு நாங்கள் புக்கிங் எடுத்துட்டோம். ஓகே, இன்னும் வந்து கம்மி பிளாட் தான் இருக்குது. அதனால வந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்து சைட்டை பார்த்து புக் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்க சார், இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு அதுங்களையும் 50 பிளாட் வரைக்கும் புக் ஆயிடுச்சுங்களா? ரொம்ப மெயினில் இருக்குது, பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது, ரெசிடென்ஸ் ஏரியா இருக்குது. அந்த ரீசனுக்காண்டி கனெக்டிவிட்டி நிறைய இருக்குனால இங்கே வந்து பீப்புள்ஸ் வந்து வந்த உடனே பிளாட் பார்த்து சூஸ் பண்ணி புக் பண்ணிடுறாங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ள இங்கே தேடி வந்து இடத்த பார்த்துட்டாங்கனாலே புக் பண்ணிடுறாங்க, அப்படி தானே? ஆமா சார், நம்ம அந்த வெல் டெவலப் பண்ணிருக்கோம். நம்ம அந்த டெவலப்மெண்ட் பார்த்துட்டு இங்க பிளாட் உடனே வந்து பார்த்தா பிடிச்சி போகுது அவங்களுக்கு, இடம் பிடிச்சி போகுது, உடனே புக் பண்ணிடுறாங்க. பிளாட்ஸ் பார்த்தா ஸ்டார்டிங் வந்து 954ல ஸ்டார்ட் ஆகுது சார். அப் டு 1300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் பிளாட் சைஸ் அவைலபிள் இருக்கு. அதுக்கு மீறி எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்குறதா வாங்கிக்கலாம், அப்படி தானே? அது ஆமா சார், உங்களுக்கு தேவைன்னா 2 பிளாட் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே ஓகே, உடனே வீடு கட்டணும் அப்படின்னா கூட இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் சார். அதான அனைத்து வசதியும் பண்ணியிருக்கோம். சரி, நான் இங்க பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்கோம் ப்ராப்பரா. ஓகே, சோலார் ஸ்ட்ரீட் லைட் நீங்க பாக்குறீங்க, எல்லாம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். ஃபுல் காம்பவுண்ட் சார், கேட்டட் கம்யூனிட்டி காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்கோம், பார்க் கொடுத்துருக்கோம், வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்கோம் நாங்க. அது இல்லாம இங்க பெரிய என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் கட்ட போறோம். கேட் வரப்போகுது. செக்யூரிட்டி ஏன்னா இருக்காரு, செக்யூரிட்டி 24 செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்கு. ஓகே, அவென்யூ ட்ரீஸ் வச்சிருக்கோம். ஃபுல்லா நீங்க பார்த்தா கிரீனிஷா இருக்கு, பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவென்யூ ட்ரீஸ் நாங்க வச்சிருக்கோம் சார். ப்ராப்பரா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா சார். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தா சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவ்டு. பார்த்துக்கோ, சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள உங்களுக்கு ஆவடியில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஃபுல்லி ரெசிடென்ஷியல் தான். அடுத்தடுத்து இண்டிவிஜுவல் வில்லாக்கள் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, நிறைய குடும்பங்கள் குடியிருக்கிறாங்கன்றப்போ
இந்த இடத்துல நீங்கள் வந்த உடனே குடியேறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியராக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடுவீங்க. 2 வாரத்தில் 50 பிளாட் வந்து புக் ஆயிருக்குன்றப்போ நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார், இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ரேட்டு பார்த்துருவோம். லான்ச்சிங் ரேட் கொடுக்குறீங்க 5000 ரூபாய்க்குள்ளன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது உங்களுடைய அது பெஸ்ட் ரேட் என்னன்றதை சொல்லிடுங்க சார். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 4500 சார். ஓகே. ஆனால் இப்போ வந்து 4300 தான் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ 4300 கொடுத்துட்ருக்கீங்க. பார்த்துக்கோங்க, ஆவடிக்குள்ளே 4300 ரூபாய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம்டின்ற அப்ரோடு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஃபுல்லி ரெசிடென்சியில் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் 4 கிலோமீட்டர் தாங்க. ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டாகவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 4300 ரூபாய்க்கு நீங்கள் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் 5000, 6000, 7000 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க சார், இப்போ இது இல்லாமல் லேண்டு மட்டும் தானா இல்லை உங்களுடைய நற்பவி மூலயமாவே இண்டிவிஜுவலாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரீங்களா? கஸ்டமர் வந்து விருப்பப்பட்டா வீடு நாங்கள் கட்டி தரோம் சார். அவங்க பட்ஜெட் ஏற்ற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். ஓகேங்க, அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த இடத்த பற்றி சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிட்டேன். பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஆவடியில் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். கண்டிப்பாக 4300 ஒரு ஒர்த்தானது நான் சொல்லணும். ப்ராப்பராக அவங்க இல்லாத வசதி எதுவுமே இல்லை, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கு நம்புகிறோம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு விடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் பாய் சார்.